சமீப காலமாக ரஜினிகாந்துமே பேன் இந்தியன் படங்களில் தான் நடிச்சிட்டு வராரு. ஜெயிலர் படத்துடைய மாபெரும் வெற்றியை தொடர்ந்து பேன் இந்தியன் படங்கள் நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படி தான் வேட்டையன் படம் நடித்தார். வேட்டையன் படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே லாபம் கொடுத்து ஒரு ஆவரேஜான படமாக அவருக்கு இருந்தது. ஆனால் இதெல்லாம் பத்தாது, கண்டிப்பாக ஜெயிலரோட பிரம்மாண்டமான ஒரு வெற்றி தேவை அப்படின்றதுக்காக விக்ரம் படம் எடுத்த லோகேஷ் கூட கூட்டணி வச்சார். இந்த படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் என நம்பிக்கையோட ரஜினி ஸ்டார்ட் பண்ணார். மேலும் ஸ்டார்ட் பண்ண கையோட இந்த படத்தில் பேன் இந்தியன் நடிகர்களான ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ்னு ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்தும் ஒரு ஆளை இந்த படத்தில் களம் இறக்கியிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக உலகம் முழுக்க இந்த படத்தோட ரீச் என்பது வேறு லெவலில் இருக்கும். லோகேஷுமே கடைசியாக லியோ படத்தில் நிறைய பேன் இந்திய நடிகர்களை நடிக்க வச்சுருந்தார். ஆனால் செகண்ட் ஆஃப் சொதப்பினதுனால இந்த படம் சொதப்பிடுச்சு. அதை தொடர்ந்து கூலி படத்தில் அவரை நிரூபிக்க காத்து கொண்டு இருக்காரு. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்தும் ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது கூலி படம் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுற படமாக இருக்கும் என அனைவராலும் சொல்லப்பட்டு வருது. இப்படி தான் ஒரு பக்கம் கங்குவாவை சொன்னாங்க, தக் லைஃபை சொன்னாங்க. ஆனால் எல்லா படமே ஊற்றிக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் சின்ன பட்ஜெட்டோடு வர படங்களே கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே கலெக்ஷனை பண்ணுது. 20 கோடி 10 கோடி பட்ஜெட் போட்டுட்டு 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுறது பெரிய லாபம் தான். ஆனால் 300 கோடி 400 கோடி பட்ஜெட்டில் படங்கள் எடுக்கப்பட்டுட்டு வெறும் 100 கோடி கூட லாபம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேர் லாபம் கிடையாது. ஆனால் ரஜினிகாந்தோட ஜெயிலர் படம் 300 கோடியில் எடுக்கப்பட்டு 750 கோடிக்கு மேலே லாபத்தை ஷேர்ஸையும் பெற்றது. இதனால் மாபெரும் வசூல் சாதனை பண்ணது. அதே போல தான் இந்த கூலி படமும் இருக்கும் என நம்பப்பட்டு வருது. தமிழ் சினிமாவில் முதல் 100, 300, 500, 800 என தொடர்ந்து சாதனைகளை பண்ணது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதே போல் முதல் 1000 கோடியும் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் கலெக்ட் பண்ணுவார் என ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திரை இண்டஸ்ட்ரியுமே காத்து கிடக்கிறாங்க. அப்படி இருக்கும் வேலையில் தான் கூலி படத்தோட வார் படம் கிளாஷ் ஆகுது. இதனால் மாபெரும் கிளாஷ் இருக்கும் எனவும் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்தியன் லெவலில் கண்டிப்பாக போட்டி இருக்கும் என தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரொமோஷன் வேலைகளில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களாக சிட்டுக்கு வைப் பாடல் விட்டுருந்தாங்க. இப்போ செகண்ட் சிங்கிளுக்கு ரெடி ஆகிருக்காங்க, ஆடியோ லான்ச்சுக்கு ரெடி ஆகிருக்காங்க. அடுத்தது ட்ரெய்லர் லான்ச்சும் பண்ண போகிறாங்களாம். ஜூலை 1 வீக் நம்ம கூலி படத்துடைய ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.